ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் 10 ஃப்ளாப் ஃபிலிம்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஆடியன்ஸோட சோர்ஸு, பட்ஜெட்டு, கலெக்ட் பண்ணியிருக்கிறது, ஸோ ரிவ்யூஸ் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இடத்துல 10th இடத்துல இருக்கிறது கொட்டுக்காளி. இந்த படத்தை நான் ஆக்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் ஆனால் எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதோ, ஒரு மாதிரி ட்ராமா வைப்லேயே போதோ அப்படிங்கிற ஃபீல் தான் தேட்டரில் போய் உட்காரும்போது தோணுச்சு. அதனால கொட்டுக்காளி வந்து 10th ப்ளேஸ். இருந்தாலும் இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, எக்கச்சக்கமான அவார்ட்ஸு. இருந்தாலும் ஏதோ இடத்துல தேட்டருக்கு இது செட் ஆகலையா இல்லை எப்படின்னு தெரில. ஓடிடியில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் தேட்டரில் வந்து அந்த இது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இது 10th ப்ளேஸ். 9th ப்ளேஸில் இருக்கிறது வந்து பிளட்டி பர்கர். இது வந்து ஏதோ ஹாலிவுட் ஃபிலிமில் உள்ள ரீமேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபிலிம் என்ன கேரக்டரை ஃபாலோ பண்ணனே தெரில, ஆளாளுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிங் சூப்பர், பெஸ்ட்டு. அந்த கேரக்டருக்கு என்னன்னா என்ன, நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் வருது படம் பார்க்கும்போது. இந்த இடத்துல எமோஷன் ஒர்க் ஆகுறதால. அப்புறம் கலெக்ஷன்லேயும் போட்ட இதை வந்து கலெக்ட் பண்ணல. ஸோ அது வந்து 9th ப்ளேஸ். 8th ப்ளேஸில் வந்து கேப்டனில் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண படம். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபிலிமும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இப்போல்லாம் இருந்துச்சு, ஆக்ஷனு வாரெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஓவராக இருந்த மாதிரி எதுவும் எல்லாமே தோணுச்சு. வச்சுருக்காங்க ஏதோ ட்விஸ்ட்டு, பட் ஆனால் அது அந்தளவுக்கு அந்த ஹோல் மூவியும் தாங்குகிற அளவுக்கு ஒரு எண்டிங்காக இல்லையோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் வருது. அதனால் அது 8th ப்ளேஸு. 7th ப்ளேஸ் வந்து அயலான். அயலான் தான். கிராஃபிக்ஸு எல்லாம் ஓகே தான். இன்னும் ஆனால் சைல்டிஷாக ஒரு மாதிரி இருக்கிற ஃபீலாக தான் இருந்துச்சு. மார்வல் மாதிரி நம்ம பார்த்துட்டு டிசி அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது என்னடா அப்படிங்கிற ஒரு இதுதான் தாட் தான் வருது. அதனால் அது 7th ப்ளேஸ். 6th ப்ளேஸ் வந்து இது நான் என்ன கொடுக்கலான்னு ரொம்ப யோசித்தேன். பட் ஆனால் கலெக்ஷன் வைஸும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே கலந்து வந்து வேட்டையனுக்கு வந்து இது டிசர்வ்னு தோணுது. ஸோ அதனால தான் 6th ப்ளேஸ் வந்து வேட்டையன். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி எல்லாம் ஓகே, பட் ஆனால் அந்த வில்லன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது எனக்கு மூவி பார்க்கும்போது. கம்பேரிட்டிவ்லி பட்ஜெட்டோட கலெக்ஷனும் கம்மி தான். ஸோ அதனால் இது வந்து 6th ப்ளேஸ். இப்போது 5th ப்ளேஸ்லேருந்து வர ஆரம்பிக்கலாம். 5th ப்ளேஸ்லேருந்து வர ஆரம்பிக்கும் போது இந்த படம் நான் பார்த்துறேன் தயவு செஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இதில் ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவியும் இருக்குது. 5th ப்ளேஸில் வந்து பிரதர் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது பிரதர், ஒன்றுமே இல்லை. அதே அரைச்ச மசாலா. எத்தனை காலத்துக்கு தான் இதே எங்கே ஓட்டுவீங்க? நனி ஒருவன் மாதிரி நனிங்களேன், இல்லை கோமாளி மாதிரி சம்திங் நியூ, அவ்வளோதான் நான் பொறுத்த வரைக்கும். இந்த 4th ப்ளேஸை வந்து இவரை நான் என்னன்னு சொல்வேன், எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டேங்க இந்த இடத்துல இது வந்திருக்குன்னு. எக்ஸ்பெக்ட் பண்ணிடுமான்னா இந்த படமே வந்துச்சான்னு உங்களுக்கு ஒரு விசுவரும் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் ரத்னம், விஷால். சும்மாவே அதே மாதிரி ஃபாஸ்ட் மோஷன், மூவிங் ஃபார்வர்ட், ஆக்ஷன் கட் அந்த மாதிரி தான் ஒரு படமே இருக்குது. ஆனால் ரத்னம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றுமே இல்லை படத்தில். 3rd ப்ளேஸ் வந்து லால் சலாம் ஒன்றுமே பண்ண முடியல. இதை வந்து அன்றைக்கி பாதி ஃபுட்டேஜ் சொன்ன மாதிரி மொத்த படமும் தொலைஞ்சிருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கும் போல். இப்படி ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வர நியூ டேரக்டர் கூட அவ்வளோ எடுக்கிறாங்க, ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ செகண்ட் இருக்க வந்து இந்தியன் 2 தத்தா. இதில் பொறுத்த வரைக்கும் இதை பற்றி பேச வேணாங்க, விட்டுருங்க. அப்படி தான் இருக்குது படமே. கதைன்னு ஒன்று இருந்தால் தான் படமே வரும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும். இந்தியன் 2 பாய் பாய், இனிமேல் இந்தியாவுக்கே வரானீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தை. அப்புறம் ஃபஸ்ட்டு கங்குவா. ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபிலிமுங்க, செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிமுங்க. வைக்கிங்ஸ் தீமில் எடுத்து வச்சுருக்காங்க, எல்லாம் ஓகே, மேக்கிங் சூப்பர், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் கதை, இதில் பில்டப் மட்டும் 2000 கோடி. ஸ்டோரி ஒன்றுமே இல்லாட்டி எவ்வளோ செலவு பண்ணாலும், எவ்வளோ பெரிய பட்ஜெட்னாலும், எவ்வளோ ஸ்டார் வேல்யூஸ்னாலும் படம் ஓடாது. வேர்ட் ஆஃப் மவுத். எக்ஸாம்பிள் ரப்பர் பந்து, பார்க்கிங்னா எடுத்துவாங்களேன், ஹரிஷ் கல்யாண் தான். ஈவன் லைக் வேர்ட் ஆஃப் மவுத் தான். அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் அது கிட்ட அதில் எப்படி வேர்ட் ஆஃப் மவுத் என்ன தான் சொன்னாலும், ஜோதிகா மேம் கூட ட்வீட் போட்டிருந்தாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் இல்லை, படமே நல்லா இல்லை. அடுத்த லைனப் சூர்யாவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்புவோம் சூர்யா சார் இனிமேலாவது பெஸ்ட்டு நல்லா ஃபேமஸ் ஸ்கிரிப்டாக செலக்ட் பண்ணீங்க. யார் சொல்கிறேன்னு கேட்காதீங்க,
முன்ன மாதிரி உங்களுக்கு நல்லா போடுதா நடியா?